ஹே ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கான நல்ல ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்கலாம். ஏன்னா அதிகமாக வெயில் அடிக்கும் இல்லையா, ஸோ அதனால உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால் சம்மருக்கான நல்ல ஒரு ஃபேஸ் பேக் பற்றி பார்க்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சம்மருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வாட்டர் கன்சியூம் ஆகிருக்க ஃப்ரூட் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ் பேக்குக்கு என்ன ஒரு ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் தான். சம்மர்னாவே வாட்டர் மெலன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாட்டர் மெலன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் வாட்டர் மெலனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லாவே லைட்டன் பண்ணி வச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஜூஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் ரொம்பவே யங்காக இருப்பீங்க. சன்னால் உங்களோட ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஃபேஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே க்ளோவிங்காக இருக்கும் உங்கள் ஃபேஸு. ரொம்பவே டேன் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ ரொம்ப பிரைட்டான ஸ்கின் டோனுக்கு எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் தான். ஸோ குக்கும்பரும் சம்மருக்கான நல்ல ஒரு பழம் தான். ஸோ குக்கும்பரோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் அதிகமாக ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் போர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு குக்கும்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் அதிகமாக ஆக்னி இருந்துச்சுன்னா ஸோ ஆக்னிவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு குக்கும்பர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். உங்களோட ஸ்கின்ல அதிகமாக சீபம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர். ஸோ மில்க் பவுடர் வந்து நிறையா ஸ்டோரில் கிடைக்குது. மில்க் பவுடர்லேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணும். அண்ட் உங்களுடைய ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஸ்கின் டோனை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். அண்ட் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளென்சராகவும் ஒர்க் பண்ணும். அண்ட் உங்களோட ஸ்கின்னை ரொம்ப க்ளோவாகவும் வச்சுக்கும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கர்ட் தான். ஸோ கர்டும் வந்து சம்மருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஸோ கர்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கும். அது உங்களுடைய ஸ்கின்னை ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்பவே க்ளோவாகவும் அண்ட் ரொம்பவே கூலாகவும் வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் மெலனோட எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ். ஸோ அதை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குக்கும்பரோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிக்யூடான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் அன்னைக்கு உங்களுக்கு பாடி எங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சம்மருக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட், ஸோ நல்லா க்ளோவாக ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஒரு அப்படியே மாஸ்க் மாதிரி ஒரு பேக் மாதிரி ஸோ அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து கழிச்சு என்ன பண்ணணும், நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்கு வந்து அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு டேரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். until then bye from Thiru. Bye bye.